வணக்கம் நண்பர்களே. மனிதர்களுக்கு உதவி செஞ்ச காட்ஜில்லாவை மான்ஸ்டர் வர்ஸ்ல பார்த்துருக்கோம். ஆனால் அழிவின் உருவமாக கருதப்படுற காட்ஜில்லாவோட இன்னொரு பக்கத்தை பற்றி தான் இந்த படத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இதை சுருக்கமாக சொல்லணும்னா, வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்க சமயத்தில் காட்ஜில்லான்ற மான்ஸ்டர் ஜப்பான் நாட்டுக்குள்ளே புந்து அமகலம் பண்ணுது. ஏற்கனவே அணு ஆயுத தாக்குதலில் சிக்கி சின்னாபின்னமாக செதஞ்சு போன நாடு இவ்வளோ பெரிய மான்ஸ்டரை எதிர்த்து என்ன பண்ணுவாங்கன்ற தரமான கதையை 2023 வெளிவந்த காட்ஜில்லா -1 விளக்கத்தில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் 2ஆம் உலகப் போரோட இறுதி கட்டத்தில் ஒரு காமிகாசே பைலட்டு அவரோட ஃபைட்டர் விமானம் பழுதடைஞ்சிருச்சுன்னு சொல்லி தீவுல தரையிறக்கிறாரு. தங்களோட சேர்த்து விரோதிகளையும் அழிச்சிக்கிறவங்க பேரு தான் காமிகாசே பைலட்டு. எப்படியும் போரில் தோக்க போறோம்னு தெரிஞ்சு எதுக்காக நான் உயிரை விடணும்னு பயந்து போய் தான் ஷிகிஷிமா இந்த தீவுக்கு வந்து தரையிறக்கிருக்காரு. அங்க இருக்க இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ஃப்ளைட்டை சரி பார்த்து அதுல எந்த ஒரு குறையும் இல்லைன்னு அவங்க மேலதிகாரி டாச்சிபானா கிட்ட சொல்றாங்க. உடனே ஷிகிஷிமா கிட்ட போய் உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஃப்ளைட்டு மேல பழிய போட்டியான்னு கேட்கிறாரு டாச்சிபானா. அதுக்கு பதில் சொல்ல முடியாம தனியா போய் கடற்கரையில உக்காந்துடுறாரு ஷிகிஷிமா. இங்க வேலை செய்யற ஒருத்தர் யுத்தத்துல நாம தோக்க போறோம்னு தெரிஞ்சு எதுக்காக உயிரை விடணும், அதனால உன் முடிவு சரியானது தானு ஷிகிஷிமாக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டு அமைதியா உட்காந்துட்டு இருந்த மனுஷன் தண்ணியில ஏதோ விசித்திர ஜந்துக்களை பார்த்து பெருசா சட்டை பண்ணாம எந்திரிச்சு போறாரு. அப்போ பயங்கரமா அலற அடிச்சதும் எல்லாரும் எதிரிகள் வராங்கன்னு பதறி போறாங்க. என்ன ஏதுன்னு பார்க்க லைட் அடிச்சா தலைவன் கலவரமான என்ட்ரியை கொடுக்குறாப்புல. பட்டுன்னு டவரை சதைச்சு தள்ளிட்டு லைட் அடிச்சவரை நசுக்கிடுது. என்ன ஜந்துடா இதுன்னு டாச்சிபானா அதிர்ச்சியில கேட்டதும் வேலை செய்யற ஒருத்தர் இது பேர் கொஜிரா, இது மேல வரும்போதெல்லாம் ஆழ்கடல் ஜந்துக்களை கூட்டிட்டு வரும்னு இங்க இருக்க மீனவர்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் எல்லாரையும் கூட்டிட்டு குழிக்குள்ள போய் பதுங்கிடுறாரு டாச்சிபானா. இதை போட்டு தள்ளணும்னா விமானத்தில் இருக்க துப்பாக்கியை பயன்படுத்தலாம், அதை செயல்படுத்தக்கூடிய ஒரே ஆளு நீதானு ஷிகிஷிமாவை போ சொல்றாரு. அவனும் சைலண்டா போய் விமானத்துல ஏறி காட்ஜில்லா உருவத்தை கிட்டக்க பார்த்ததும் ஒன்னும் பண்ண முடியாம உறைஞ்சு போய் உக்காந்துடுறான். இவனை சுட சொன்னா சும்மா இருக்கானே, இப்ப என்ன பண்றதுன்னு டாச்சிபானா முழிச்சிட்டு இருக்கும்போது கூட வேலை செய்யறவர் பட்டுன்னு சின்ன துப்பாக்கியை வச்சு காட்ஜில்லாவை சுட்டுடுறாரு. அதனால குண்டடிப்பட்ட காட்ஜில்லா செம்ம கடுப்புல குழிக்குள்ள பதுங்கியிருந்த எல்லாரையும் சகட்டுமே நீங்க நசுக்கி தூக்கி போடுது. ஒருத்தரை கடிச்சு அலேக்கா பல மைல் தூரம் தூக்கி வீசுது. பின்னாடி சுட்டுக்கிட்டு இருந்த 4 பேரை வாளாலேயே நசுக்கிடுது. இப்படி சர்வநாசத்தை உண்டாக்கிட்டு இருக்க காட்ஜில்லா ஃபைட்டர் விமானத்துக்கிட்ட வர்றதை பார்த்து ஷிகிஷிமா தெரிச்சு ஓடுறாரு. அது விமானத்தை தூக்கி போட்டு தெறிக்க விடும்போது அதோட இம்பாக்ட்ல சிக்கி பறந்து போன ஷிகிஷிமா மயங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா காட்ஜில்லாவால இறந்து போனவங்களோட சடலங்களை இழுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்காரு டாச்சிபானா. அவரு ஷிகிஷிமாவை கவனிச்சு, நீ மட்டும் அந்த ஜந்துவை சுட்டு கொண்டு இருந்தனா இந்நேரத்துக்கு இவங்கெல்லாம் இறந்து போயிருக்க தேவையில்ல, தைரியமே இல்லாம எதுக்குடா நீங்கெல்லாம் யுத்தத்துக்கு வரீங்கன்னு கழுவி ஊத்திட்டு போறாரு. சில நாட்கள்லயே 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்து உயிர் பொழைச்சவங்களை சொந்த நாட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அந்த கப்பல்ல காட்ஜில்லாவால இறந்து போனவங்களோட பெயர்களை கவர்ல எழுதி ஷிகிஷிமா கிட்ட கொடுத்துட்டு போறாரு டாச்சிபானா. அதை வாங்கி பார்த்து அதிர்ச்சிலேயே டோக்கியோக்கு வந்து சேர்றாரு ஷிகிஷிமா. அங்க செதஞ்சு போன ஊர்ல அப்பா அம்மாவை தேடிட்டு வராரு. பக்கத்து வீட்டில் இருந்த சுமிகோன்றவங்க ஷிகிஷிமாவை பார்த்து சந்தோஷப்படாம, நீ ஒரு காமிகாசே பைலட்டு தானே, உன் வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தனா எங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுன்னு திட்டுறாங்க. அவங்க கிட்ட காட்ஜில்லாவை பத்தி சொல்லாம எங்க அப்பா அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்கிறாரு ஷிகிஷிமா. என் குழந்தைங்க உங்க அப்பா அம்மா எல்லாருமே குண்டு வெடிப்புல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அம்மா எழுதின கடுதாசியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு ஷிகிஷிமா. அடுத்த நாள் காலையில இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திருடிய புடிங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்க்க ஓடி வந்தவளை மடக்கி நிறுத்துறாரு ஷிகிஷிமா. அவ கையில வச்சிருந்ததை இவர்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடுறா. என்னடா இதுன்னு பார்த்தா துணிக்குள்ள கியூட்டா ஒரு குழந்தை இருக்கு. சரி, எப்படி இருந்தாலும் இதை வாங்க திரும்பி வருவான்னு கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவ வரா மாதிரி தெரியலன்னதும் குழந்தைய விட்டு கிளம்பலாம்னு பார்த்தா மனசு கேட்காம அதை தூக்கிட்டு போறாரு. அப்போ சந்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவ எவ்வளவு நேரையா நீ ஏந்திரிச்சு போவன்னு காத்துக்கிட்டு இருக்கிறது, வெளியில வந்தா என்ன ஈஸியா புடிச்சிட்டு வானுங்கன்னு கத்துறா. உனக்கு கொழுப்புதான்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு கிளம்புறாரு ஷிகிஷிமா. சரி, சீன் போடாம உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, நான் சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொல்றா. அங்க உன் கணவருக்கு என்னாச்சு, அவர் ஆர்மியில இருந்தாரான்னு ஆர்வமா கேட்கிறாரு ஷிகிஷிமா. அவ எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு சொன்னதும் அப்ப யாரோட குழந்தை இதுன்னு கேட்கிறாரு. குண்டு வெடிப்புல சிக்கி இறந்து போற தருணத்துல ஒரு அம்மா இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்றா. பைத்தியமா நீ, உன்னையே பாத்துக்க முடியாத நிலைமையில இன்னொருத்தவங்களோட குழந்தைங்க எப்படி பார்த்துப்பன்னு கேட்கிறாரு ஷிகிஷிமா. நீங்க கூட தான் குழந்தைய விட்டு போக மனசு இல்லாம தூக்கிட்டு போனீங்க. எங்க அப்பா அம்மா குண்டு வெடிப்புல இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு இருக்க ஒரே சொந்தம் இந்த குழந்தை மட்டும் தான் சொல்றா. எங்க அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு பேரு என்னன்னு கேட்கிறாரு. குழந்தையோட பேரு அக்கிகோ, என் பேரு நொரிக்கோன்னு சொல்லிட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில பக்கத்து வீட்டுல இருந்தவங்க குழந்தைய பத்தி கேட்க முழு விவரத்தையும் சொல்றாரு ஷிகிஷிமா. அதை கேட்டு நீங்க சாப்பிட்றீங்களோ இல்லையோ, குழந்தைக்கு நல்ல ஆகாரமா கொடுக்கணும். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது இந்த சின்ன பையில இருக்க அரிசி மட்டும்தான்,
அதை குழந்தைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. 2 பேரும் அதை வாங்கிட்டு மனசார நன்றி சொல்றாங்க. 3 மாசம் கழிச்சு ஒரு நல்ல வேலையில சேர்ந்துட்டேன்னு சொல்லி நொரிக்கோ கிட்ட நிறைய காசை கொண்டு வந்து கொடுக்கறாரு சிகிஷிமா. அப்படி என்ன வேலைன்னு நொரிக்கோ கேட்க, பெருசா ஒன்றும் இல்லை, அமெரிக்காக்காரனுங்க விட்டு போன கன்னி வெடிகளை அப்புறப்படுத்தணும்னு சொல்றாரு. அதை கேட்டு யுத்தத்துல இருந்து மீண்டு வந்துட்டு எதுக்காக இப்போ மறுபடியும் உங்க உயிரை பணைய வைக்கிறீங்கன்னு கேட்கிறா. நம்ம உயிரை விட இப்ப குழந்தையோட உயிர் ரொம்ப முக்கியம். அதை நல்லபடியா வளர்க்கணும்னா நாம என்ன வேணாலும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம நான் பாதுகாப்பான படகுல தான் பயணம் பண்ண போறேன்னு நொரிக்கோவை சமாதானப்படுத்துறாரு. அங்கிருந்து நாள் வேலைக்கு வந்தா பழுதடைஞ்ச பழைய படகை பார்த்து இதுதான் பாதுகாப்பானதான்னு யோசிக்கிறாரு. இந்த படகுக்கு ஒரு கேப்டனு, அவருக்கு துணையா ஒரு அல்லக்கையி, இந்த மிஷனை மேற்பார்வையிட டாக்குன்றவரு கூட இருக்காரு. தம்பி, இந்த படகை பார்த்து பயப்படாத. அமெரிக்காக்காரனுங்க 20,000 கன்னி வெடிகளை நம்ம கடல்ல தூக்கி போட்டு போயிருக்கானுங்க. அது எல்லாமே மேக்னெட்டால உருவாக்கப்பட்டது. நம்ம மட்டும் இரும்பு கப்பல்ல போனோம்னா கன்னி வெடி மேல வந்து கப்பலை தெரிக்க விட்டுரும். அதனாலதான் மரப்பலகை கப்பல்ல பயணம் பண்ண போறோம்னு சொல்றாரு டாக்கு. அப்புறம்டா 2 படகையும் எடுத்துக்கிட்டு நடுவுல பிளேடு வச்ச சங்கிலிய கட்டி கடலுக்கு அடியில இருக்க கன்னி வெடியை வெட்டி மேல வர வைக்கிறாங்க. அதை துப்பாக்கியால சுட்டு வெடிக்க வைக்கலாம்னு கேப்டன் முயற்சி பண்றாரு. ஆனா குறிப்பாக்க தெரியாம ஏடா கூடமா சுடுறாரு. நான் வேணா முயற்சி பண்ணவான்னு சிகிஷிமா அதை வாங்கி பக்காவா சுட்டு தெரிக்க விடுறாரு. எப்படிரான்னு கேப்டன் கேட்க, நான் ஃபைட்டர் விமானத்தை ஓட்டினவன், அதனால எனக்கு இது பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்றாரு சிகிஷிமா. அதை கேட்டு யுத்தம் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சிருந்ததுன்னா நானும் ஒரு ஃபைட்டர் பைலட் ஆயிருப்பேன்னு சொல்றான் அல்லக்கை. உடனே செம்ம கடுப்புல அவன் சட்டையை பிடிச்சி யுத்தத்தை பத்தி எதுவும் தெரியாம உளறிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு போறாரு சிகிஷிமா. அன்னைக்கு நைட்டு இவர் வீட்டுக்கு முன்னாடி வந்த காட்ஜில்லாவை பார்த்து அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கனவு கலைஞ்சு எந்திரிச்சுக்கிறாரு. பக்கத்துல இருந்த நொரிக்கோவை இறுக்கமா பிடிச்சி இன்னும் நான் கனவுலதான் இருக்கனான்னு மிரட்டி கேட்கிறாரு. அவங்க சிகிஷிமாவை தள்ளி விட்டதும் தான் இது நிஜம்னு புரிஞ்சுக்கிறாரு. அதே சமயம் அமெரிக்க ராணுவ படைகள் அணுகுண்டு பரிசோதனையை கடல்ல நடத்தி பார்க்கும்போது காட்ஜில்லா அதுல சிக்கிடுது. அதனால எவ்வளவு பெரிய சேதாரம் ஏற்பட்டாலும் அதை சரி செஞ்சுக்கிற சக்தி அதுக்கு கிடைச்சிருது. இந்த பக்கம் கன்னி வெடிகளை சிறப்பா அப்புறப்படுத்தி வசதி வாய்ப்புகளோட வாழ தொடங்குறாரு சிகிஷிமா. ஒரு நாள் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் அவரோட வீட்டுக்கு வந்ததும் நொரிக்கோவை சிகிஷிமாவோட மனைவின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு பந்தமும் இல்லாம யாரோ பெத்த குழந்தைக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பத்தி சொல்றாரு. கொஞ்ச நாள்லயே நொரிக்கோ வேலைக்கு போறத பத்தி சிகிஷிமா கிட்ட சொல்றாங்க. நான் தான் தேவையான அளவுக்கு சம்பாதிக்கிறேனே, அப்புறம் எதுக்குன்னு சிகிஷிமா கேட்க, இதுக்கு மேல நான் சம்பாதிச்சு என்ன பாத்துக்கிட்டாதான் நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்றா. அப்ப அக்கிகோவை யாரு பாத்துப்பாங்கன்னு கேட்டா, பக்கத்து வீட்டுல இருக்க சுமிகோ பாத்துப்பாங்கன்னு சொல்றா. இப்ப கூட அவர் மனசுல பட்ட விஷயத்தை வெளியே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு சிகிஷிமா. இது இப்படி இருக்கு, அமெரிக்க ராணுவத்தோட போர்க்கப்பல்களை காட்ஜில்லா சதைச்சு தள்ளுது. பயவுள்ள இங்க இருந்து பயணிச்சு ஜப்பானுக்கு போறது தெரிஞ்ச ஜெனரல் மெக்கார்த்தர் ஜப்பான் அரசாங்கத்துக்கு இதை பத்தின விவரங்களை சொல்றாரு. ஆனா அரசியல்வாதிகள் இதை பத்தி பெருசா சட்டை பண்ண மாட்டாங்க. இது தெரியாம எப்பவும் போல கன்னி வெடிகளை அப்புறப்படுத்த போன சிகிஷிமா கேங்கு அமெரிக்க ராணுவத்தோட செதஞ்சு போன போர்க்கப்பலை பார்த்து வாயை பொளக்குறாங்க. கண்டிப்பா இது ரஷ்யன்ஸோட தாக்குதலா இருக்காது, வேற ஏதோ ஒரு மான்ஸ்டர் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்டு கடல்ல மிதந்துட்டு வர விசித்திர ஜீவன்களை கவனிச்சு கண்டிப்பா இது காட்ஜில்லாவோட வேலைதான்னு நடந்த சம்பவங்களை பத்தி சொல்றாரு சிகிஷிமா. அதே போல நம்ம இந்த கன்னி வெடிகளை அப்புறப்படுத்துறதுக்கு மட்டும் வரல, நம்ம நாட்டு போர்க்கப்பல் வர வரைக்கும் இந்த மான்ஸ்டர் ஜந்த சமாளிக்கணும்ன்றதுக்காக தான் நம்மள அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு டாக்கு. அதை கேட்டு கேப்டன் செம்ம கடுப்பா வர்றாரு. ஆனா சிகிஷிமா காட்ஜில்லா வர்றதுக்காக கண்ணிமைக்காம காத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த டாக்கு கொஞ்ச நேரமாச்சு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, என் கண்ணு முன்னாடி நடந்த சம்பவத்துக்காக நான் பழி வாங்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா காட்ஜில்லாவை நினைச்சா பயமா இருக்குன்னு சொல்றாரு சிகிஷிமா. அதை சமாளிக்க தான் நம்ம படகுல 2 கன்னி வெடிகளை வச்சிருக்கோம், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்றாரு டாக்கு. அப்போ இவங்க படகை சுத்தி விசித்திர மீன்கள் இருக்கிறத கவனிச்சு காட்ஜில்லா இங்கதான் இருக்கு போல, உடனே நாம தப்பிச்சாகணும்னு சொல்றாரு சிகிஷிமா. கேப்டன் எப்படியாச்சும் இந்த காட்ஜில்லாவை சாவடிக்கணும்னு வெறியோட இருக்காரு. ஆனா பயவுள்ள பக்கத்துல இருந்த படகை ஒரே கடியில சதிச்சிருது. அதை கவனிச்ச கேப்டன் ஆள விடுறா சாமின்னு படகை ஸ்டார்ட் பண்றாரு. டாக்கு என்ஜினை சரி பண்ணதும் வேகமா முன்னாடி போறாங்க. ஆனா இவங்களை வெறித்தனமா விரட்டிட்டு வருது காட்ஜில்லா. அப்போ இவங்க வச்சிருந்த கன்னி வெடியை கீழே போட்டு வெடிக்க வைக்கிறாங்க. அதனால எந்தவித சேதாரமும் இல்லாம திரும்பி விரட்டிட்டு தான் வருது. உடனே சிகிஷிமா கொலை நடுங்கி போனாலும் துப்பாக்கியை எடுத்து கண்டமேனிக்கு சுடுறாரு. அதனால காட்ஜில்லாவுக்கு எறும்பு கடிச்சா போலதான் இருக்கு. சரின்னு 2வது கன்னி வெடியை பக்காவா அது வாய்க்குள்ள போடுற மாதிரி தள்ளி விடுறாங்க. காட்ஜில்லாவும் அதை முழுங்கிட்டு நீந்தி வர இவங்க பட்டன் அமைத்தி வெடிக்க வைக்கலாம்னு பார்த்தா ஒயர் பிஞ்சு கிடக்கு. பட்டுன்னு சிகிஷிமா துப்பாக்கியால சுட்டு அது வாயில இருந்த கன்னி வெடியை தெறிக்க விடுறாரு. அதனால ஒரு பக்கம் தவடையே காட்ஜில்லாவுக்கு செதறி போகுது. எப்படியோ நல்லபடியா இதை போட்டு தள்ளிட்டோம்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள செதஞ்சு போன வாய்ப்பகுதி இப்ப திரும்பவும் சீராகுது. நல்லா மாட்டினீங்கடா பம்பர் கட்டு மண்டைனுங்களான்னு சொல்லி இவங்களை அழிக்க வரும்போது ஜப்பான் நாட்டு போர்க்கப்பல் பீரங்கியால காட்ஜில்லாவை சகட்டு மேனிக்கு சுடுறாங்க. அதை பார்த்து கேப்டனும் அல்லக்கையும் சந்தோஷத்துல தலகால் புரியாம குதிக்கிறாங்க. ஆனா திரும்பவும் எழுந்து வந்த காட்ஜில்லா கப்பலை கண்ணு மண்ணு தெரியாம தாக்குது.
அவ்வளோ பெரிய கையால கப்பலை கவுக்க நினைக்கும் போது பீரங்கியால சுட்டு அதை சரிச்சிடுறாங்க. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம எல்லாரும் பதட்டத்திலேயே இருக்கப்போ அட்டாமிக் பிரெத்தால போர்க்கப்பலையே தெறிக்க விட்டு கலவரமா எந்திரிச்சு கத்துது காட்ஜில்லா. அங்கிருந்து சைலண்டா கடலுக்குள்ளேயே நீந்தி போயிடுது. அப்போ படகுல காயம் பட்டிருந்த சிகிஷிமா திரும்பவும் மயங்கி விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவுக்கு திரும்பின சிகிஷிமா காட்ஜில்லா எந்த பக்கம் போச்சு என்ன ஏதுன்னு கேக்குறாரு. நம்மள ஹெலிகாப்டர் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. போர்க்கப்பல்ல இருந்த ஒருத்தரும் உயிரோட இல்ல. அதே போல காட்ஜில்லாவை பத்தின எந்த விவரங்களையும் நாம வெளியே சொல்லக்கூடாதுன்னு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு. இதுக்கப்புறம் காட்ஜில்லாவால எந்த ஆபத்து வந்தாலும் அரசாங்கம் பாத்துக்குமா. அது வரைக்கும் நம்ம வாயை திறக்காம இருந்தா ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாரு டாக்கு. சரின்னு அதுக்கு ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த சிகிஷிமா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க நொரிக்கோ. இவரு எதுவும் சொல்லாம எந்திரிச்சு போக, இவ்வளோ நாள் நான் உங்க கூட வாழ்ந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த துயரங்களை பத்தி நீங்க ஒரு நாளும் வாயை திறந்தது கிடையாது. இப்பவாச்சும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கன்னு கெஞ்சி கேக்குறாங்க. வேற வழி இல்லாம தாம் ஒரு காசுக்காக பைலட்டுன்றதையும் சாவுக்கு பயந்து ஃப்ளைட் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி தீவுக்கு வந்ததை பத்தியும் அங்க காட்ஜில்லாவை சந்திச்சதை பத்தியும் அதை பார்த்து பயந்து போய் மற்ற உயிர்களை பலி கொடுத்ததை பத்தியும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டாச்சிபானா கடைசியா கொடுத்துட்டு போன இறந்து போனவங்களோட குடும்ப போட்டோஸை காமிச்சு இன்னைக்கு வரைக்குமே இவங்க எல்லாருமே என் கனவுல வந்து நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்கன்னு கேட்பாங்க. அதுக்கு பயந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 2 நாள் முன்னாடியும் அந்த காட்ஜில்லாவை பார்த்தேன். அப்பவும் என்னால ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு கதறி அழுவுறாரு. உடனே நொரிக்கோ அவரை இறுக்கமா கட்டி தழுவி சமாதானப்படுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில நொரிக்கோவையும் அக்கிகோவையும் பார்த்து இனிமே நான் சாக மாட்டேன் வாழ போறேன்னு முடிவெடுக்கிறாரு சிகிஷிமா. இன்னொரு பக்கம் டோக்கியோவை நெருங்கின காட்ஜில்லாவை போர்க்கப்பல்ல இருக்கிறவங்க வெடி போட்டு கொல்ல முயற்சி பண்றாங்க. ஆனா எப்பவும் போல காட்ஜில்லாவுக்கு எந்தவித சேதாரமும் இல்லாம ஊருக்குள்ள போகுது. இந்த பக்கம் நொரிக்கோ வேலைக்கு கிளம்புனதும் அக்கிகோவை பாத்துக்கிறாரு சிகிஷிமா. அப்போ ஊர் முழுக்க அலார சத்தம் அடிச்சு பயங்கரமான கடல் மான்ஸ்டர் ஊருக்குள்ள வந்திருக்கு. அதோட பேரு காட்ஜில்லா. எல்லாரும் காவல்துறை பேச்சை கேட்டு நடந்துக்கோங்கன்னு அறிவிக்கிறாங்க. இப்போ சிகிஷிமாக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்போ காட்ஜில்லா ஊருக்குள்ள புந்து ரணக்கொடூரமான கலவரத்தை உண்டாகுது. கண்ணுல படுற எல்லாத்தையும் தூக்கி வீசுறதால ட்ரெயின்லாம் பறந்து வந்து விழுது. அப்போ எதிர்க்க வந்த ட்ரெயின் அதுல மோதாம கரெக்டா பிரேக்கை பிடிச்சி நிறுத்திடுறாங்க. அங்க வந்த காட்ஜில்லா ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கடிச்சு அலேக்கா தூக்குது. அதுல பாதி ட்ரெயின் பிச்சுக்கிட்டு போனதும் உள்ள இருந்த நொரிக்கோ கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அது சரியா தண்ணி பக்கம் ட்ரெயினை எடுத்துட்டு போனதும் உள்ள இருந்த நொரிக்கோ சிறப்பா எகிரி குதிச்சிடுறாங்க. அடுத்து வெறி பிடிச்ச மாதிரி பக்கத்துல இருந்த பில்டிங் எல்லாத்தையும் சதைச்சு தள்ளுது காட்ஜில்லா. இதை லைவ் கமெண்ட்ரியா கொடுத்துட்டு இருந்தவங்களும் சரிஞ்சு விழுற பில்டிங்ல சிக்கி சதைஞ்சு போறாங்க. அதை பார்த்து அலறி ஓடின மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல நொரிக்கோ தவறி விழுந்துடுறாங்க. சரியான டைமிங்ல அங்க வந்த சிகிஷிமா நொரிக்கோவை காப்பாத்தி ஓரமா போய் நின்னுடுறாரு. அந்த சமயம் ஜப்பான் நாட்டு ஆர்மி ஆளுங்க பீரங்கியால காட்ஜில்லாவை தாக்குறாங்க. அதனால அட்டாக் பண்றதை நிறுத்திட்டு அமைதியா நின்ன காட்ஜில்லாவை பார்த்து அது உயிரோட இருக்கா இல்லையான்னு புரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்க, அது முதுகு தண்டுல இருக்க கூர்மையான சதைகள் எல்லாமே நீல கலர்ல ஜொலிக்க தொடங்கி மேலே எழும்பி வருது. இதை கவனிச்ச சிகிஷிமா பயவுள்ள அட்டாமிக் பிரெத்தை தான் வெளியேற்ற போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கேத்த போல வெறித்தனமான அட்டாமிக் பிரெத்தை வெளியேற்றினதும் எதிர்க்க இருந்த எல்லாமே தடம் தெரியாம அழிஞ்சு போகுது. சின்ன பின்னமா வெடிச்சு சதர்ன இம்பாக்ட்ல சிக்காம சிகிஷிமாவை தள்ளி விட்டு நொரிக்கோ மாட்டிக்கிறாங்க. கண்ணிமைக்கும் நேரத்துல இன்னொரு அணுகுண்டை போட்ட மாதிரி இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருது. இதுல உயிர் பொழைச்ச சிகிஷிமா மட்டும் நொரிக்கோவை இழந்ததை நினைச்சு வருத்தத்துல இருக்கும்போது பேரழிவை ஏற்படுத்திட்டு போற காட்ஜில்லாவை பார்த்து வெறித்தனமா கத்துறாரு. இந்த சம்பவத்துல 30,000 பேர் இறந்து போனதாகவும் 20,000 வீடுகள் நாசமானதாகவும் நியூஸ்ல அறிவிக்கிறாங்க. நொரிக்கோவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக சிகிஷிமா கூட வேலை செய்யறவங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வராங்க. அப்போ அம்மா எங்க போனாங்கன்னு சொல்லி கதறி அழுவுறா அக்கிகோ. அதை பார்த்து வாழணும்னு ஆசைப்பட்டாலும் என்னோட சாபம் என்னை துரத்துக்கிட்டே வருதுன்னு ஃபீல் பண்ணி சொல்றாரு சிகிஷிமா. அவர்கிட்ட போய் நான் காட்ஜில்லாவை கொல்றதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், உன்னால முடிஞ்சா எனக்கு வந்து உதவி செய்யணும் கூப்பிடுறாரு டாக்கு. ஏற்கனவே அது மேல உள்ள வன்மத்தை திட்டுக்கிறதுக்காக டாக்கு சொன்ன மீட்டிங்கை வந்து அட்டன் பண்றாரு சிகிஷிமா. அதுல ஃப்ரியான் கேஸை பயன்படுத்தி காட்ஜில்லாவை கடலுக்கடியில மூழ்கடிக்கிற திட்டத்தை பத்தி விளக்கிட்டு இருக்காரு டாக்கு. ஃப்ரியான் கேஸ் இருக்க மேடையில காட்ஜில்லாவை நிக்க வச்சதும் நாப திறந்து விட்டா கண்டிப்பா அது கடலுக்குள்ள மூழ்கிடும். ஆழ்கடல்ல இருக்க பிரஷரே காட்ஜில்லாவை சின்னாபின்னமா சதைச்சிடும்னு நான் நம்புறேன். ஆனா அது நிச்சயமா காட்ஜில்லாவை கொல்லுமான்றது எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. இதை கேட்ட சிகிஷிமா ஏந்திரிச்சு போனதும் நான் சொல்ல வர்றதை முழுமையா கேட்டு போன்னு வற்புறுத்தி உட்கார வைக்கிறாரு டாக்கு. 2 கப்பல்கள் மூலமா ஃப்ரியான் கேஸ் பலூன்ஸ் இருக்க சங்கிலியால காட்ஜில்லாவை கட்டி போட்டு மூழ்கடிக்கிறோம். அந்த பிரஷர்லயும் அது உயிர் பொழைச்சதுன்னா பட்டுன்னு பெருசாகக்கூடிய ஏர் பலூன் மூலமா அதை மறுபடியும் மேல வர வைப்போம். அந்த பிரஷர்ல நிச்சயமா அது செத்துடும்னு நம்புறேன். இது எல்லாமே ஒரு வியூகம் தான். எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கிறதுக்கு இதையாச்சும் பண்ணலாமேன்னு சொல்றாரு டாக்கு. அப்போ ஆர்மி ஜெனரல் முன்னாடி வந்து முன்னாள் போர் வீரர்கள் கிட்ட, இப்பதான் நீங்க யுத்தத்தை முடிச்சிட்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, திரும்பவும் உங்களை சண்டைக்கு கூப்பிடுறது பெரிய தப்பு தான்.
ஆனா இந்த வேலையை நம்ம செய்யாம வேற யாரு செய்வான்னு கேக்குறாரு. இதை ஏத்துக்க முடியாத சில பேர் எங்களால முடியாதுன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஆனா மத்தவங்க எல்லாரும் இந்த திட்டத்துக்கு முழு ஆதரவை கொடுக்கறோம்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஆர்மி ஜெனரல் சந்தோஷமா அவங்களுக்கு நன்றி சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு டாக்கு, சிகிஷிமா, கேப்டன் அப்புறம் அவரோட அல்லக்கை 4 பேரும் சேர்ந்து சரக்கடிக்கும் போது காட்ஜில்லாவை எப்படி நம்ம திட்டம் போட்ட இடத்துக்கு வர வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு ஃபைட்டர் ஜெட்டை கொடுங்க, அதை சுட்டு வெறியேற்றி நீங்க சொல்ற இடத்துக்கு நான் வர வைக்கிறேன்னு சொல்றாரு சிகிஷிமா. அடுத்த நாள் காலையில போருக்காக புதுசா உருவாக்கப்பட்ட ஃபைட்டர் பிளைனை சிகிஷிமாக்கு காட்டுறாரு டாக்கு. அதை சரி பண்ணி ஓட்ட வைக்கிறதுக்கு சரியான இன்ஜினியர் தேவைன்னு சொல்றாரு. அப்படி ஒரு ஆள் எனக்கு தெரியும்னு சொல்லி டாச்சிபானாவை தேடி போறாரு சிகிஷிமா. ஆனா அவரை பத்தின எந்த ஒரு விவரங்களும் இல்லைன்றதுனால இது வரைக்கும் அவர் வேலை செஞ்ச எல்லா இடத்துக்கும் லெட்டர் போட்டு பாக்குறாரு சிகிஷிமா. எதுக்காக அவர் தான் வேணும்னு அடம்பிடிக்கிற, வேற யாருன்னா பாத்துக்கலாமேன்னு டாக்கு கேட்க, இந்த வேலையை அவர் மட்டும்தான் செய்ய முடியும், தயவு செஞ்சு எனக்காக இதை மட்டும் பொறுத்துக்கோங்கன்னு கெஞ்சி கேட்கிறாரு சிகிஷிமா. அன்னைக்கு நைட்டு இவர் வீட்டுக்கு போகும்போது பின்னாடியே வந்த டாச்சிபானா கட்டையால் அடிச்சு இவரை தனியா தூக்கிட்டு போய், எதுக்காகடா அந்த தீவுல நடந்த விபத்துக்கு நான் தான் காரணம்னு லெட்டர் எழுதி போட்ட, உண்மையை மறந்துட்டியான்னு அடிச்சு கேட்கிறாரு. உங்களை கோவப்படுத்தினா கண்டிப்பா என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ காட்ஜில்லாவை அழிக்கிறதுக்காக நான் ஒரு அதிநவீன ஃபைட்டர் பிளைனை ஓட்ட போறேன், அதை நீங்க தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏற்கனவே அது வாயில ஒரு கண்ணி வெடியை வச்சும் எந்தவித சேதாரமும் இல்லாம உயிர் பொழைச்சது. இந்த வாட்டி பிசிறில்லாம அதை செஞ்சு முடிக்க உங்க உதவி கண்டிப்பா எனக்கு தேவைன்னு கேட்கிறாரு சிகிஷிமா. அதுக்கு ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில 2 பேரை துணைக்கு கூட்டிட்டு வந்து ஃபிளைட்டை ரெடி பண்ற வேலையை பாக்குறாரு டாச்சிபானா. ஆனா டாக்கு ஒரு வித கவலையோட இருக்கும்போது கேப்டன் வந்து, இங்க வேலை செய்யற எல்லாரோட முகத்தையும் பாருங்க, காட்ஜில்லாவை கொல்லணுன்ற ஆர்வம் தெல்ல தெளிவா தெரியுது, அதனால நீங்க கவலையே பட தேவையில்லைன்னு சொல்றாரு. அடுத்த நாள் காட்ஜில்லா வரப்போற தகவல் தெரிஞ்சு எல்லார்கிட்டையும் நாம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். காமிகாசே பைலட்டை பத்தி அரசாங்கம் கவலைப்படலைனாலும் நம்மளுக்கு அதோட வலி என்னன்னு தெரியும். இந்த மிஷன்ல நம்ம உயிர் போனாலும் எதிர்கால சந்ததியர்கள் நிச்சயமா வாழ்வாங்கன்ற சந்தோஷத்தோட நம்ம சாவோம். அதனால காட்ஜில்லாவை ஒன்னா சேர்ந்து ஒழிச்சு கட்டுவோம்னு சொல்றாரு டாக்கு. இந்த மிஷன்ல கேப்டன் அல்லக்கைய வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. எதுக்காக என்னை விட்டு போறீங்க, நானும் என் உயிரை விட தயாரா தான் இருக்குன்னு சொல்றாரு அல்லக்கை. நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு கேப்டன். அதே சமயம் ஃபைட்டர் பிளைனை ரெடி பண்ற டாச்சிபானா அதோட சீட்டை பார்த்து எதனா வித்தியாசமா பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சிகிஷிமா பக்கத்து வீட்டுல தங்கியிருந்த சுமிகோ பொறுப்புல விட்ட குழந்தைய வாங்கிட்டு வீட்டுக்கு போய், அம்மாவை நீ இன்னும் மிஸ் பண்றியான்னு கேட்கிறாரு. அவ தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சதும், கண்டிப்பா நானும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு. எப்படியோ அவளை தூங்க வச்சுட்டு அவ பக்கத்திலேயே ஒரு என்வலப்பையும் வச்சுட்டு கிளம்புறாரு. அங்க இருந்து ஃபிளைட்டை ரெடி பண்ற இடத்துக்கு வந்து டாச்சிபானாவை சந்திச்சதும் ஃபைட்டர் ஜெட்ல மாத்தி வச்சிருக்கிற விஷயங்களை காட்டுறாரு. அப்போ எனக்குள்ள வாழணும்ன்ற ஒரு சின்ன ஆசை இருக்கு, நான் வளர்த்த பொண்ணு அக்கிகோ வரைஞ்ச ஓவியம் இது, அவளுக்காக நான் காட்ஜில்லாவை கொன்னே ஆகணும்னு சொல்றாரு சிகிஷிமா. அப்போ டாச்சிபானா அவர் காதல ஒரு ரகசியம் சொல்றாரு. இங்க தூங்கி எந்திரிச்ச அக்கிகோ பக்கத்து வீட்டுல இருந்த சுமிகோவை சந்திச்சு அவ தலைமோட்டில இருந்த என்வலப்பை கொடுக்கறா, அதுல கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு அக்கிகோவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சிகிஷிமா எழுதி வச்சிருக்காரு. ஆனா அக்கிகோ அப்பா எங்கன்னு கேட்க அவர் நிச்சயமா திரும்பி வருவாருன்னு சொல்றாங்க சுமிகோ. அதே சமயம் காட்ஜில்லா வர்றதை பத்தி டாக்குக்கு சொன்னதும் போர்க்கப்பல்களை ரெடி பண்ற வேலையை பாக்குறாங்க. அதுல ஒண்ணுத்த வெறித்தனமா வீசி கடாசிட்டு கலவரமா என்ட்ரி கொடுக்குது காட்ஜில்லா. அப்போ சிகிஷிமா ஃபைட்டர் பிளைன்ல நொரிக்கோவோட போட்டோவை வச்சுட்டு கிளம்ப தயாரா இருக்காரு. டாச்சிபானாவும் மற்ற 2 பேரும் அவருக்கு சல்யூட் அடிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. சிகிஷிமா பறக்க ஆரம்பிச்சதும் டாக்கை தொடர்பு கொண்டு காட்ஜில்லாவை கூட்டிட்டு வர வேலையை நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க திட்டத்தை செயல்படுத்த ரெடியா இருங்கன்னு சொல்றாரு. அப்போ அக்கிகோவை தயவு செஞ்சு அனாதையாக்கிடாதுன்னு சொல்றாரு கேப்டன். அதை சட்டை பண்ணாம காட்ஜில்லாவை ஒழிச்சு கட்ட போறாரு சிகிஷிமா. இந்த பக்கம் டெலிகிராம்ல வந்த செய்தியை பார்த்து சுமிகோ அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஊருக்குள்ள புந்த காட்ஜில்லாவை கண்டமேனிக்கு சுட்டு அவரை துரத்திட்டு வர மாதிரி வெறுப்பேத்துறாரு சிகிஷிமா. அதுவும் ஊருக்குள்ள போகாம இவரை விரட்டிட்டு கடல் பக்கம் வருது. இதை கவனிச்ச டாக்கி கேங்கு 2 டம்மி கப்பலை வச்சுட்டு மிச்சம் இருக்க 2 கப்பல்ல திட்டமிட்டபடி கேஸ் சிலிண்டரோட ரெடியா நிக்கிறாங்க. அப்போ காட்ஜில்லா முதுகுல இருக்க கூர்மையான சதைகளை வெளியேற்றி நீல கலர்ல ஜொலிக்க வச்சு அட்டாமிக் பிரத்தால 2 டம்மி கப்பலை தாக்கி சதைச்சு தள்ளுது. அதை கவனிச்ச எல்லாரும் மிஷனை கேன்சல் பண்ணிட்டு தப்பிச்சு போலாம்னு சொல்றாங்க. ஆனா டாக்கு மட்டும் கண்டிப்பா இதோட அட்டாமிக் பிரத்தை திரும்பி பயன்படுத்தணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்றாரு. அதனால திட்டமிட்டபடி சங்கிலியால கட்டப்பட்ட கேஸ் சிலிண்டர்களை வச்சு காட்ஜில்லாவை பிடிக்க முயற்சி பண்றாங்க. ஃபைட்டர் ஜெட்ல வந்த சிகிஷிமா கண்டமேனிக்கு காட்ஜில்லாவை சுட்டு அதோட கவனத்தை திசை திருப்பிக்கிட்டு இருக்காரு. இந்த கேப்ல சங்கிலியை போட்டு 2 கப்பலும் சுத்தி வளைச்ச உடனே காட்ஜில்லாவை இறுக்கி பிடிக்கிறதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 2வது வாட்டி அட்டாமிக் பிரத்தால தாக்குறதுக்கு ரெடி ஆகுது. அப்போ கடைசி நொடியில சங்கிலி இறுக்கி பிடிச்சதும் டாக்கு ரிலீஸ் பண்ண உத்தரவிடுறாரு. அதன்படி கேப்டன் பட்டன் அழுத்தினதும் சிலிண்டர்ல இருந்த கேஸ் ரிலீஸ் ஆகி காட்ஜில்லாவை கடலுக்கு அடியில இழுத்துட்டு போகுது. 1500 அடிக்கு கீழே காட்ஜில்லாவை அதிவேகத்துல இழுத்துட்டு போகுது. 5 செகண்ட் கடல் அமைதியா இருக்கிறத பார்த்து எல்லாரும் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சந்தோஷப்படும் போது சங்கிலி திரும்பவும் வேகமா ஆடுது. அதை கவனிச்சு பிளான் பியை செயல்படுத்துறாரு டாக்கு.
கடலுக்கடியில எந்தவித சேதாரமும் இல்லாம நின்ன காட்ஜில்லாவை பட்டுன்னு பூதாகரமா மாறின பலூனை வச்சு மேலே கொண்டு வராங்க. அதுவும் 800 அடிக்கு கிட்ட வரும்போது இடுப்புல சோறுவன பாதி பலூனை கடிச்சு துப்பிடுது காட்ஜில்லா. 800 அடிக்கு வந்து அமைதியா நின்னதும் எப்படி அதை மேலே இழுக்கிறதுன்னு எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அல்லக்கை சரியான டைமிங்ல பாதி மீன் பிடிக்கிற படகுகளை கூட்டிட்டு வராரு. அதை பார்த்து கேப்டன் சந்தோஷப்படுறாரு. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கப்பல்ல கயத்தை கட்டி காட்ஜில்லாவை மேலே இழுக்கிறாங்க. இந்த வாட்டி அடிபட்ட காட்ஜில்லா வெறித்தனமா அட்டாமிக் பிரத்தை பயன்படுத்த ரெடியா இருக்கு. அதை பார்த்து எல்லாருமே இறுதி நொடிகளை எண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரியான டைமிங்ல ஃபைட்டர் ஜெட்ல வந்த சிக்கிஷிமா நேரா கொண்டு போய் அது வாயில சொருவதுக்கு முன்னாடி லிவர் அழுத்திடுறாரு. அது முன்ன வச்சிருந்த பாம்பு வெடிச்சு செதறினதும் காட்ஜில்லா எந்த ஒரு செயல்பாடும் இல்லாம செத்த போனம் போல நிக்குது. டாக்கு கேப்டன் எல்லாருமே சிக்கிஷிமாக்கு என்னாச்சோன்னு பதறிக்கிட்டு இருக்கப்போ வானத்திலிருந்து பேராசூட் மூலமா கீழே இறங்கி வர்றதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இதை பத்தி டாச்சிபானா கிட்ட தகவல் தெரிவிச்சதும் சிக்கிஷிமாவுக்காக சீட்ல இருந்து கடைசி நோடி தப்பிச்சு போற மாதிரி செட் பண்ணதை நினைச்சு சந்தோஷப்படுறாரு. ஏற்கனவே காயம்பட்ட காட்ஜில்லா அட்டாமிக் பிரத்தை வெளியேற்ற முடியாததுனால சல்லி சல்லியா செதறி விழுது. அதை பார்த்து எல்லாருமே சிக்கிஷிமாவுக்கு சல்யூட் அடிச்சு நன்றி செலுத்துறாங்க. அவரை கொண்டு வந்து கரையில விட்டதும் அல்லக்கை ஓடி வந்து கட்டி தழுவுறாரு. அங்க பாப்பாவை தூக்கிட்டு வந்த சுமிகோ ஆத்திரத்துல சிக்கிஷிமாவை அடிச்சுட்டு டெலிகிராம கொடுக்குறாங்க. அதை படிச்சு பார்த்து அதிர்ச்சியில என்ன சொல்றதுன்னு புரியாம பாப்பாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராரு. அங்க சில பல காயங்களோட உயிர் பொழைச்சிருந்த நொரிக்கோவை பார்த்து என்ன சொல்றதுன்னு புரியாம கண்ணீர் சிந்தி கட்டி தழுவுறாரு. அதே சமயம் கடலுக்கடியில மூழ்கி போன காட்ஜில்லாவோட சதைப்பகுதி திரும்பவும் வளர தொடங்குறதோட படம் முடியுது. அப்போதான் கலவரமான டைட்டில் கார்டே போடுறாங்க. இதனாலதான் -1 வச்சிருக்கானுங்க போல. சரி, எப்படி இருந்தாலும் படம் தாறுமாறு தக்காளி சோறு தான். இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.